ஓகேம்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வந்து எழுதிக்கிறேம்மா, சரியாம்மா? கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸாம்பிளில் கொஸ்டின் நம்பர் 5 சப்டிவிஷன் 2. ஸோ இன்டெக்ரல் 2 sin 2x minus cos x whole thing divided by 6 minus cos square x minus 4 ஒரு sin x dxன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். என்னென்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த sin 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். இந்த cos square x நீங்க நமக்கு sin x இருக்கிறதுனால sin x நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இங்க cos square x இருக்கிறதுனால இந்த sin x நம்மளால காசா மாத்த முடியாது. சரி, ஆனா cos square x நீங்க சைனா மாத்தலாம், சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு sin 2xக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலானா 2 into sin x into cos x நம்ம எழுத முடியும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி sin 2xக்கு உள்ள ஃபார்முலா. அதே மாதிரி we know that நமக்கு வந்து sin square x plus cos square x is equal to 1 தெரியும். ஸோ இதுல நீங்க cos x எழுதுங்க. நமக்கு தேவையான cos square x is equal to 1 minus நம்ம sin square x ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? அப்ப இங்க எழுதிருக்க தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2 into இப்போ நம்ம என்ன இருக்குது sin 2xக்கு பதிலா 2 into ஒரு sin x into ஒரு cos x minus ஒரு cos x போட்டுட்டேன், whole thing divided by 6 minus bracket குள்ள இந்த cos xக்கு பதிலா இந்த டேட்டாவை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன், 1 minus ஒரு sin square x minus 4 ஒரு sin x into dx ன்னு மாத்தியாச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா. ஸோ ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 கொண்டு உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்ப ஆன்சர் இன்டெக்ரல் ஒரு 4 ஒரு sin x அடுத்து ஒரு cos x, ஸோ மைனஸ் ஒரு cos x. ஓகேங்களா? ஹோல் திங் டிவைடட் பை இப்போ என்ன இருக்குது 6. இப்போ இந்த மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு -1 பிளஸ் ஒரு sin ஸ்கொயர் x minus 4 ஒரு sin x போட்டுக்கலாம் இன்டு ஒரு dx. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து, ஸோ இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா நமக்கு வந்து ஒரு cos x இருக்கு, நீங்க வெளியே எடுத்துருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல், ஸோ ரெண்டுக்குமே காமனா ஒரு cos x வெளியே எடுத்தாச்சு. ஸோ மீதி பிராக்கெட் குள்ள இங்க ஒரு 4 ஒரு sin x இருக்கும், ஒரு 4 ஒரு sin x இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மைனஸ் ஒரு 1 இருக்கும், சரிங்களா? 4 sin x ஒரு -1 ஹோல் திங் டிவைடட் பை, இப்போ இந்த ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், 5 பிளஸ் ஒரு sin ஸ்கொயர் x மைனஸ் ஒரு 4 ஒரு sin x இன்டு dx. ஓகேங்களாமா? ஸோ இந்த ஸ்டெப் எனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நம்ம இப்படி வச்சு பண்ணலாம், ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் sin x-க்கு பதிலா நான் u-ன்னு ஒரு டேமை நான் அசைன் பண்றேன், சரிங்களா? u-ன்னு ஒரு டேமை நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப நீங்க sin x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும் cos x ன்னு, சரிங்களா? cos x x பண்ணீங்கன்னா dx ஈக்குவல் டு du ன்னு வரும், சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல, நான் cos x dx-க்கு பதிலா cos x dx-க்கு பதிலா நான் tu டேம் இன்புட் பண்ண போறேன். மீதி ரிமைனிங் வந்து sin x எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, u ன்னு போடுங்க. அப்ப இந்த டேம் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 4 sin x-க்கு பதிலா ஒரு u ஒரு -1 இன்டு cos x dx-க்கு பதிலா ஒரு du ஹோல் திங் டிவைட் பை ஒரு 5. அடுத்து பாத்தீங்கன்னா sin x-க்கு பதிலா நீங்க u போடணும், இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால பிளஸ் ஒரு u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4 இன்டு u. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் ஒரு 4u ஒரு -1 இன்டு ஒரு du ஹோல் திங் டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5. ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், புரிஞ்சுதா? ஓகேமா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான் பண்ண போறோம், சரிங்களா? என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா px பிளஸ் கியூன்னு ஒரு ஃபார்மெட்ல இருக்குது. ஸோ நம்ம இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஃபர்தரா வந்து ஸோ என்ன பண்ணணும், இந்த டேம் எடுத்துட்டு நம்ம வந்து a இன்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் பிளஸ் ஒரு b போடணும். அப்ப என்ன பண்ண இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன். என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா ஒரு 4u ஒரு -1 ஈக்குவல் டு a இன்டு
டி பை இங்க எக்ஸ் இருந்தா டிஎக்ஸ் பண்ணுங்க, எல்லாமே யூ இருக்குன்னா டியூ போட்டுக்குங்க. ஸோ டினாமினேட்டர் யூ ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u ஒரு பிளஸ் ஒரு 5 அடுத்து பிளஸ் ஒரு பின்னு போடுவீங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரு 4u ஒரு -1 ஈக்குவல் டு a இன்ட்டு, ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 2u, ஸோ ஒரு மைனஸ் ஒரு 4 வரும் பிளஸ் ஒரு b வரும் சரிங்களா. இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u அண்ட் கான்ஸ்டன்ட் சரிங்களா. அப்போ ஈக்குவேட்டிங் coefficient of u and constant. ஸோ நான் என்ன பண்றேன் u டேமையும் கான்ஸ்டன்ட் டேமையும் என்ன பண்றேன் வந்து தனித்தனியா ஈக்குவல் பண்ண போறேன். அப்போ u உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது ஈக்குவல் டு இங்க நீங்க a கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் 2au, வேற எங்கேயுமே u கிடையாது. அப்ப ஆன்சர் நமக்கு என்னதான் வரும் இந்த இடத்துல 2a மட்டும் தான் வரும் சரிங்களா. இது 1 டைம்ஸ் நீங்க கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். அப்ப a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வரும் சரிங்களா. அப்ப a உடைய ஆன்சர் நம்ம வந்து 2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா b யோட ஆன்சர் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணுங்க. சோ ஒரு -1 அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கங்க. சோ இப்போ இந்த a நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் u கிடையாது. அப்ப ஆன்சர் மைனஸ் ஒரு 4a போடணும், அடுத்து பிளஸ் ஒரு b போடணும். சோ இப்போ a க்கு பதிலா எனக்கு 2 இருக்கு, 2 அப்ளை பண்ணுங்க. சோ -1 ஈக்குவல் டு -4 இன்டு 2 பிளஸ் ஒரு b. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் -8 வரும். ஸோ -8 வந்து லெஃப்ட் சைடு இருந்தால் +8 மாறும். அப்போ ஆன்சர் b ஈக்குவல் டு, ஸோ இது +8 இது ஒரு -1 ஆன்சர் நமக்கு 7 வந்துடும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு a உடைய ஆன்சர் ஆல்சோ b உடைய ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சாச்சு ஓகேங்களா. இந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சதாமா ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சதாமா ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் இந்த a b எதுக்கு என்ன பண்றேன் நேரா வந்து நான் இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அப்போ இந்த ஸ்டெப் நான் எப்படி மாறுங்க எங்க எழுதி காட்டுறேன். ஸோ ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா a, ஸோ a உடைய ஆன்சர் இருக்கு 2. ஸோ 2 இன்ட்டு 2u ஒரு -4 பிளஸ் b உடைய ஆன்சர் 7. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் என்ன பண்றேன் நான் வந்து நேரா தூக்கி நான் இந்த இடத்துல என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ண போறேன் சரிங்களா. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. அப்போ இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஆல்ரெடி எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இன்டெகிரல். ஸோ இந்த ஸ்டெப் தான் என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. எப்படி மாற போகுதுன்னா இன்டெகிரல் போட்டுங்க 4u - 1 4u - 1 பண்ணலாம் 2 இன்ட்டு 2u - 4. ஸோ 2 இன்ட்டு 2u ஒரு -4 அடுத்து ஒரு +7. ஸோ இன்ட்டு ஒரு du. ஸோ டினாமினேட்டர் அப்படிதான் டினாமினேட்டர் u ஸ்கொயர் மைனஸ், ஸோ டினாமினேட்டர் u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5. நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ u ஸ்கொயர் மைனஸ் 4u பிளஸ் 1 இதான் நமக்கு தேவையான டினாமினேட்டர். இப்போ என்ன நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். ஸோ எப்படி பிரிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்றேன் 2 டேர்மையும் தனித்தனியா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த டினாமினேட்டரும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் இருக்குது பாருங்க இந்த +7 இருக்குதுல, இந்த +7ஐயும் இந்த டினாமினேட்டர் நம்ம நீங்க தனித்தனியா பிரிச்சுக்குங்க. ஸோ பிரிச்சு நான் வேல்யூ அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 இருக்கு வெளியே எடுத்துருங்க. 2 இன்டெகிரல் 2u - 4 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 இந்த du அடுத்து +7. ஸோ +7 இன்டெகிரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் 4u பிளஸ் ஒரு 5 இன்டு ஒரு du ஓகேங்களா. அந்த ஸ்டெப்பரிங் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப்பரிங் புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 2 டேர்மா பிரிச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இது வந்து 2 இந்த டேர்மை நான் வந்து இன்டெகிரேஷன் i1 பிளஸ் 7 இந்த டேர்மை இன்டெகிரேஷன் பண்ற i2 தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். கடைசி என்ன பண்ண இந்த டேர்மை வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 இன்ட்டு i1. ஸோ 2 இன்ட்டு i1ங்கிறது நான் எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெகிரல் ஸோ 2u - 4 ஹோல் திங் டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 இன்டு du ஈக்குவல். அப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இந்த டிஃபரன்ஷியேட் இந்த இடத்துல நீ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம லாக்னு போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ 2 இன்ட்டு லாக் மாலஸ் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 பிளஸ் ஒரு c. ஸோ நம்ம இந்த சீன் போன அவசியம் கிடையாது, நீங்க போட தப்பு கிடையாது. கடைசி என்ன நம்ம வந்து காமனா c போட்டுக்கலாம். அடுத்து என்ன செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 7 இன்ட்டு ஒரு i2. ஸோ ஈக்குவல் எப்படி எழுதலாம்னு பாருங்க. 7 இன்டெகிரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 இன்டு du ஈக்குவல் டு. ஸோ என்ன பண்ண இது டினாமினேட்டர் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாற்றணும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாற்றி என்ன பண்ணணும். ஸோ இந்த இடத்துல u உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும் நான் வந்து 2ஆல டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எழுதிக்கிறேன் u உடைய கோஎஃபிஷியன்ட் 4 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இது என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அண்ட்
சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, and சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2 ஸ்கொயர் வரும். சரிங்களா, அப்ப என்ன பண்றேன், நான் 2 ஸ்கொயரால ஆட் பண்ண போறேன், 2 ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 இன்டெக்ரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u, ஸோ பிளஸ் ஒரு 2 ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2 ஸ்கொயர் பிளஸ் ஒரு 5 இன்டு ஒரு du வரும். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த 3 டைம் நீங்க என்ன பண்ண ஸ்கொயர் பண்ண, தட் மீன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தலாம். அப்ப 7 இன்டெக்ரல் 1 டிவைட் பை u மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ண நமக்கு ஆன்சர் -4, இது ஒரு +5. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், பிளஸ் ஒரு 1 வரும். ஸோ 1 நான் 1 ஸ்கொயர் போடலாம் இன்டு du. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது ஒரு ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 4 5 6. நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். ஃபார்முலா நம்பர் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எந்த ஃபார்முலா வரும்? ஃபார்முலா நம்பர் சார் +2. எங்கம்மா +2 கேக்குறீங்க நீங்க? which place? எந்த பிளேஸ்மா கேக்குறீங்க? இந்த ஸ்டெப்பாமா? உனக்கு இந்த ஸ்டெப்ல நம்ம ஏன் வந்து -4 தென் -2? 1 செகண்ட் மேம், மறுபடியும் ரிப்ளை பண்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தானே எடுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ண சொல்ல u உடைய கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்குங்க, 4 இருக்குது. சரிங்களாமா, அவன் 4 உடைய வேல்யூ என்ன பண்ணி 2 வால டிவைட் பண்ணும். சரிங்களா, 2 வால டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். அப்ப ஸ்கொயர் பண்ணா இது ஆன்சர் நீங்க என்ன 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். ஆன்சர் 2 ஸ்கொயர் வரும். சரிங்களாமா, +2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஏன் அப்படி போறேன்னா நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துக்கானே இப்படி போட்டுக்கணும். சரிங்களாமா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துக்கானே போட்டுக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து எப்பவுமே கம்பைன் பண்றா இருந்தா இந்த இடத்துல பிளஸ் டேம் இருக்குது, இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ மைனஸ் டேம் ஸ்கொயரை வந்து நம்ம எப்பவுமே வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேம் கூட நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படின்னா ஃபார்முலா பொருந்தும். நீங்க -2 ஸ்கொயர் எடுத்தா நமக்கு ஃபார்முலா என்னைக்குமே பொருந்தா. எப்பவுமே வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் அல்லது இங்க ஒரு மைனஸ் வரும், ஒரு 2ab, கண்டிப்பா பிளஸ் தான் b ஸ்கொயர் வரும். நீங்க மைனஸ் போட்டு எங்கேயுமே நீங்க b ஸ்கொயர் ஒரு டேம் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா இது பிளஸ் டேமா தான் எடுத்து கொண்டு வரணும். ஸோ மைனஸ் இது கான்ஸ்டன்ட் டேம் கூட தான் நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், u -2 the whole square போட்டுட்டேன். ஏன் இந்த மைனஸ் போட்டுனா இங்க நடுவில் என்ன இருக்குது, நமக்கு u பக்கத்துல மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்க வந்து என்ன பண்றேன், மைனஸ் போட்டுட்டேன். அப்ப a - b the whole square நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, புரிஞ்சுதாமா? டவுட் கிளியர் ஆயிடுச்சாப்பா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா மகாராஜா? எஸ், ஓகேமா. ஸோ அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா நீங்க சொல்லுங்கம்மா, நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா என்னம்மா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 அதில் தான் ரூட் இல்லாம பார்த்தோம். சரிங்களா, ஸோ அப்போ என்ன ஃபார்முலா இதில் வரும்? ஃபார்முலா நம்பர் 3 வரைக்கும் என்ன ஃபார்முலா? 1/a tan இன்வர்ஸ் x/a பிளஸ் ஒரு c. சரிங்களா, அப்போ x உடைய ஆன்சர் யாரு? u -2. a உடைய ஆன்சர் யாரு? 1. சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலா அப்படி இங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறும் பார்த்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 7. ஸோ 1/a, a உடைய ஆன்சர் 1மா. அடுத்து tan இன்வர்ஸ், ஸோ x/a, x உடைய ஆன்சர் u -2 டிவைட் பை 1. சரிங்களா, பிளஸ்ங்கிறது லாஸ்டா போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் 7 tan இன்வர்ஸ் u -2. சரிங்களாமா, அப்ப இது யாருடைய ஆன்சர்? i2, 7 i2 உடைய ஆன்சர். கடைசி என்ன பண்றேன், நான் இப்போ எங்க இருந்து வரேன். சரிங்களா, அப்ப நமக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேன். ஃப்ரம் த 2ல இருந்து இந்த ஆன்சர் ஃபுல்லா எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 2 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா 2 இன்டு ஒரு i2 பிளஸ் 2 இன்டு ஒரு i1 பிளஸ் 7 இன்டு ஒரு i2 ஈக்குவல் டு, ஸோ 2i1. ஸோ 2i1 பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, ரிசல்ட் 2 இன்டு லாக் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் அங்க எழுதிக்கிறேன். ஸோ 2 இன்டு ஒரு லாக் 2, இதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ரிசல்ட். சரிங்களா, அப்ப நான் இதை என்ன பண்ண இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ண இங்க இருந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் போடணும். சரிங்களா, ஒரு பிளஸ் போட்டுக்குங்க. பிளஸ் போட்டுட்டு அடுத்து இந்த ரிசல்ட் எடுத்துங்க, 7 இன்டு tan இன்வர்ஸ் u -2 ஒரு பிளஸ் c. சரிங்களா, இப்போ நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா sin x ன்னு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன் நீங்க பாத்தீங்கன்னா, சோ இப்போ நமக்கு எங்கெல்லாம் u இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்றேன் வந்து நான் sin x ன்னு ஒரு வேல்யூ என்ன பண்றேன்னா வந்து இன்செர்ட் பண்ண போறேன். அப்ப நான் இப்போ இந்த sin x நீங்க இன்செர்ட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி மாறும் பாருங்க. sin x ன்னு இன்செர்ட் பண்றேன் பாருங்க. சோ put u equal to sin x. சரிங்களா, அப்ப இந்த ஆன்சர் 2 into log sin square x. sin x நல்லா கவனிங்க, இதுல sin square x னாலும்
sin x the whole squareனாலும் both are same. ஆனா நமக்கு sin square xம் sin x க்கு ஸ்கொயர், நல்லா கவனிங்க, இந்த x க்கு தான் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? sin x ஹோல் ஸ்கொயர்னாலும் sin ஸ்கொயர் எக்ஸ்னாலும் both are same. இது ரெண்டுமே ஈக்குவல். ஆனா இந்த இடத்துல sin ஸ்கொயர் எக்ஸும் sin x ஸ்கொயரும், இங்க எக்ஸுக்கு தான் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணா sin x ஹோல் ஸ்கொயர் போட்டது sin x ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ் போட்டாச்சு. -4 இன்டு ஒரு sin x பிளஸ் ஒரு 5 பிளஸ் 7 ஒரு tan இன்வர்ஸ். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணணும், யூக்கு பதிலா ஒரு sin x ஒரு -2 போட்டுங்க பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? எதுவும் டவுட் இருக்குதாமா? இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்டுமா? இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். டவுட் இருக்குதாமா? என்ன ஸ்டெப் உங்களுக்கு குழப்புதாமா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா உங்களுக்கு? டவுட் இருக்குதாப்பா? நோ சார். ஓகே, நீங்க ஒரு டவுட் கேட்டீங்கன்னா அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சாமா? நம்ம ஏன் வந்து +2 ஸ்கொயர் எடுக்கணும், -2 ஸ்கொயர் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சிச்சாமா? அதுல என்னமோ கிளாரிட்டி இல்லாம இருக்குதா உங்களுக்கு? கிளாரிட்டியா புரிஞ்சிச்சு இல்ல? நம்ம எப்பவுமே வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் போடுவோம், -b ஸ்கொயர் போட மாட்டோம். சரிங்களா? அதனால நம்ம +2 ஸ்கொயர் எடுப்போம். சரிங்களாமா? ஓகேங்களாப்பா? ஓகேமா. ஸோ அடுத்து வந்து எக்ஸசைஸ்ல ஒரு கொஸ்டின் நீங்க மகிட்ட நம்ம எக்ஸசைஸ்ல ஒன்ஸ் அகெயின் நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் என்ன சொன்னீங்க? எக்ஸசைஸ்ல 5th கொஸ்டின் சொன்னீங்க நினைக்கிறேன். ஐ திங்க் 4th கொஸ்டின் கரெக்டா பாத்தீங்கம்மா? எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 4 சொன்னீங்களாமா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கம்மா. எஸ் சார். ஓகேப்பா, இப்போ நம்ம 4th கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். சரிங்களாமா? பார்க்கலாம் அப்ப 4th கொஸ்டின். ஓகே ஃபைன். எக்ஸசைஸ்ல 7E சரிதானமா? எக்ஸசைஸ் 7E கொஸ்டின் நம்பர் 4. எக்ஸசைஸ் நம்பர் 7E ல கொஸ்டின் நம்பர் 4. 4th பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் e பவர் x மா ஹோல் திங் டிவைட் பை 2e பவர் 2x பிளஸ் 3e பவர் x பிளஸ் ஒரு 5 இன்டு dx. கொஸ்டின் செக் பண்ணிக்கமா? கொஸ்டின் கரெக்டா இருக்குதாமா? செக் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான், ஈஸியா முடிச்சிடலாம் இன்ஷால்லா. கொஸ்டின் செக் பண்ணிட்டீங்களா? கரெக்டா இருக்குதாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப சிம்பிளா வந்து ஒண்ணுமே இல்லப்பா, ஈஸியா சம் முடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ நல்ல கவனிங்க, இந்த e பவர் 2x எப்படி எழுதலாம் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுனா போதும். e பவர் 2x நான் வந்து e பவர் x த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஓகே தானமா? e பவர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்றேன், நான் வந்து இந்த e பவர் x இருக்குல்ல, என்ன பண்றேன், நான் e பவர் x க்கு பதிலா நான் u-ன்னு எடுத்துக்கிறேமா. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x, dx x பண்ணா dx ஈக்குவல் டு u பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணிக்க du ன்னு போடணும். ஓகேங்களா மகாராஜா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், சிம்பிளா உங்களுக்கே தெரியும் லாஜிக்கலா. சோ e பவர் x இருக்குது, dx இருக்குது, என்ன பண்ணலாம், நீங்க du ன்னு போடலாம். அப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், du ன்னு என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் டேர்ம் எப்படி மாத்த போறேன்னு பார்த்துட்டே வாங்க. ஈக்குவல் டு இன்டெக்ரல், இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், du ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களாமா? ஹோல் திங் டிவைட் பை இங்க பாத்தீங்கன்னா 2. சோ இந்த e பவர் 2x எப்படி எழுதலாம், e பவர் x ஹோல் ஸ்கொயர். e பவர் x உடைய ஆன்சர் u, அப்ப ஆன்சர் u ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிளஸ் 3 இன்டு e பவர் x க்கு பதிலா u ஒரு பிளஸ் 5. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்பா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா மராஜா? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதாப்பா? இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. அரவிந்த், நோ டவுட்ஸ். ஓகேமா. ஸோ ஃபர்தர் என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து நார்மலா வந்து இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்த போறோம். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்ததுக்கு முன்னால ஒரு விஷயம் கவனிக்கணும், எப்பவுமே இந்த ஸ்கொயர் டேர்ம் பக்கத்துல யூனிட்டி தான் இருக்கணும். நம்பர் 2 இருக்குது, அப்ப என்ன பண்ணுங்க, நம்பர் 2 காமனா எடுத்துருங்க. அப்ப ஆன்சர்
1 டிவைட் பை 2 காமனா எடுத்தாச்சு. அப்ப ஆன்சர் du டிவைட் பை ஸோ இது u ஸ்கொயர். ஸோ எல்லா இதையும் நீங்க என்ன பண்ணணும் 2 டிவைட் பண்ணும் பிளஸ் 3 டிவைட் பை 2u பிளஸ் 5 டிவைட் பை 2 சரிங்களா. அப்ப ஏன் வந்து நான் வந்து இந்த 2 எடுத்துன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே u ஸ்கொயருக்கு முன்னால x ஸ்கொயருக்கு முன்னால நம்பர் 1 தான் இருக்கணும். அப்ப இங்க 2 இருக்கிறதுனால என்ன பண்ண 2 காமனா எடுக்கிறதா இருந்தா இதை நான் 2 டிவைட் பண்ணி இதை நம்ம 2 டிவைட் பண்ணி சரிங்களா. இப்போ நம்ம கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்த போறோம். ஸோ கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்தினா என்ன கண்டிஷன் என்ன ரூல் அப்படின்னா ஸோ இங்க என்ன இருக்குது uo xo இருக்கும். ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ 3 டிவைட் பை 2 இதை நீங்க என்ன பண்ணணும் 2 டிவைட் பண்ண ஆல்ரெடி 2 இருக்குன்னா 2 டிவைட் பண்ணி என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 டிவைட் பை 4 the whole square சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்க வந்து 3 டிவைட் பை ஹோல் ஸ்கொயர் போட போறேன். அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்னா ஸோ ஈக்குவல் டு ஒரு 1 டிவைட் பை 2 இன்டகிரல் ஒரு du டிவைடட் பை ஒரு u ஸ்கொயர் பிளஸ் 3 டிவைட் பை 2u பிளஸ் 3 by 4 the whole square minus 3 by 4 the whole square plus ஒரு 5 by 2 வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க கம்பைன் பண்ணீங்க எதையும் கம்பைன் பண்ணா ஸோ இந்த 3 டைம் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா a பிளஸ் பி அல்லது a மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்தரா நீங்க மற்ற சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க 1 டிவைட் பை 2 இன்டகிரல் du டிவைட் பை ஸோ இது u ஸோ ஒரு 3 by 4 இங்க பிளஸ் போடுவீங்கன்னா மைனஸ் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ இங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா ரிப்ளை பண்ணுங்க. நடுவில் பிளஸ் வருமா மைனஸ் வருமாமா? வெரி குட்மா. ஸோ பிளஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மீதி ரிமைனிங் மைனஸ். ஸோ இதை நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 by ஒரு 16 வரும் பிளஸ் ஒரு 5 டிவைட் பை 2 வரும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க 8 ப்ராடக்ட் பண்ணா டினாமினேட்டர் 16 வரும். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் நமக்கு 14 வரும் சரிங்களா. அப்ப இந்த 9 நீங்க என்ன பண்ணுங்க சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 9 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 31 வரும். அப்ப ஆன்சர் 1 டிவைட் பை 2 இன்டகிரல் du டிவைடட் பை u பிளஸ் 3 by 4 the whole square. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா மைனஸ் இது வந்து 31 வருது இல்ல. அப்ப இந்த 31 ஸ்கொயரா மாத்திரா இருந்தா ரூட் 31 டிவைட் பை இங்க டினாமினேட்டர் 16 இருக்கும். இது நான் 4 the whole square எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? நான் டேரக்டா எழுதிட்டேன். ஸோ 31 டிவைட் பை 16 போட்டுட்டு தான் அடுத்த இந்த ஸ்டெப் எழுதணும். டேரக்டா எழுதிட்டோமா சரிங்களாமா. ஸோ இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா ஸோ இது வந்து ஓகேமா இந்த இடத்துல நமக்கு என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஏ ஸ்கொயர்மா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா போடுவீங்க நீங்க? சாரிமா. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளஸ் தான் வரும் சரிங்களா. நமக்கு இதான் லார்ஜர் நம்பர். அப்போ இந்த நமக்கு பிளஸ் வரும் சரிங்களா. நம்ம மைனஸ் வராது. ஸோ இங்க வந்து இது ஸ்மாலர் நம்பர் இது லார்ஜர் நம்பர் பிளஸ் வரும் கவனிக்கல சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? ஸோ போன ஃபார்முலா பார்த்த மாதிரியே தான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a இந்த ஃபார்முலா தான் போடுங்க ஓகேங்களா. பிளஸ் சி. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி எழுதலாம்னா ஸோ ஈக்குவல் டு முன்னாடி ஒரு 1 by 2 இருக்குது இன்டு 1 by a. ஸோ ஏவோட ஆன்சர் ரூட் ஆஃப் 31 டிவைட் பை ஒரு 4. அடுத்து நமக்கு tan inverse x by a. ஸோ u பிளஸ் 3 by 4 டிவைட் பை ஏவோட ஆன்சர் ரூட் 31 டிவைட் பை 4 ஓகேங்களாமா. ஸோ பிளஸ் ஒரு சி போட்டுக்குங்க. ஸோ இப்போ என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணிடலாம். 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் வரும். ஸோ இது ரெசிபிரபிளா மாத்திருங்க. அப்போ 2 டிவைட் பை ரூட் ஆஃப் 31. ஸோ tan இன்வெர்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இது டினாமினேட்டர் என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4u பிளஸ் 3 ஹோல் திங் டிவைட் பை ஒரு 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் 31 டிவைட் பை 4 வரும் பிளஸ் ஒரு சி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ டிவைட் பை ஒரு 4 இங்கே நமக்கு டிவைட் பை 4. ஸோ இப்போ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சிச்சா அந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேப்பா. ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ் ஓகேவாமா? எல்லா சம் புரிஞ்சிச்சாமா? இந்த எக்ஸசைஸ்ல என்ன டவுட் இருக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அப்ப இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சாமா? கம்ப்ளீட் ஆயிடுச்சுலம்மா. இது உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதா? அந்த டோட்டலா எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 10 சம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் பார்க்கல, நான் பார்த்து அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குதாமா?
விச் கொஸ்டின் நம்பர் 5 சொன்னீங்களாமா ஒரே நிமிஷம் கொஸ்டின் 5 நான் பார்த்துக்கலாமாம்மா ஃபிஃப்த் கொஸ்டின் ஒய் என்ன ப்ராப்ளம்மா பிகாஸ் ஆஃப் தட் மைனஸ் போட்டிருக்கீங்க அதில் மைனஸ் போட்டிருக்கீங்களாமா ஒன் செகண்ட்மா ஃபிஃப்த் கொஸ்டின் இதுல ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம டவுட் இருக்குது உங்களுக்கு ஓகே ஃபைன் நெகட்டிவ் இன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஓகேப்பா இந்த கொஸ்டின் கொஞ்சம் சொல்லுங்கம்மா இந்த கொஸ்டின் நம்ம ராஜா டவுட்டா இருக்குது நான் பாக்ஸ் போடுங்க அந்த கொஸ்டின் தானம்மா கரெக்டா சப்டிஷன் 5 கரெக்ட் தானம்மா நான் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் அந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டா இருக்குது சே எஸ் ஆர் நோமா இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு டவுட்டா இருக்குது சொல்லுங்கம்மா எஸ் ஓகே சரி அப்போ நான் இப்போ உங்களோட கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த 7E பண்ணீங்களாமா 7E வந்து பண்ண சொல்ல இந்த கொஸ்டின்லாம் பண்ணிட்டீங்களாமா 7E இங்கெல்லாம் மைனஸ் இருக்குதாம்மா அந்த 7th கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 7லாம் முடிச்சிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 7லயே நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது பாருங்க கொஸ்டின் நம்பர் 10லயே நமக்கு மைனஸ் இருக்குது இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கொஸ்டின் நம்பர் 7 ஆல்சோ 10th கொஸ்டின் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ் ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3rd கொஸ்டின்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 3 சேம் நம்பர் கொஸ்டின் நம்பர் 6 கரெக்ட் ஸோ அதே மாடல் தானம்மா இதுவும் அதே மாடல் தானே நீங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 கொஸ்டின் நம்பர் 10ல வந்து நீங்க வந்து -x² நீங்க வந்து புரியலன்னு சொல்றீங்களா இல்ல வேற என்னமோ அதுல மிஸ்டேக்ஸ் இருக்குதாமா அந்த -x² தெரிய மாட்டேங்குமா உங்களுக்கு அப்படி சொல்றீங்களாமா இல்ல ஃபிராக்ஷன்ல வரும் மத்தது ஒண்ணுமே கிடையாதுமா ஓகே ஃபைன் விச் டவுட்மா என்ன டவுட்ல இருக்குது சொல்லுங்க பாப்போம் நீங்க செஞ்சு அனுப்பியிருக்கீங்களா இந்த கொஸ்டினை நான் பார்க்கவா அதுல நவ் கிளியர் சார் இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு இல்ல நம்ம செம்ம சால்வ் பண்ணுவாப்பாண்ணா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணவா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நோ சார் வேண்டாமா போதுமா வேண்டாமாப்பா அந்த செம்ம சால்வ் பண்ண வேண்டாமா ஓகேப்பா ஓகே ஃபைன் சரி ஓகேப்பா இப்போ நம்ம அடுத்து போலாமாப்பா ஐ வில் டூ ஓகேப்பா ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளமா ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுங்க நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன் ஓகேப்பா நோ ப்ராப்ளம் சரிப்பா ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்மா பார்க்கலாமாப்பா அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாமா ராஜா ஓகேப்பா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சரிங்களாம்மா ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலமா அந்த சம்மனை பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் நீங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதுக்கு முன்னால எங்கேயும் படிச்சிருக்கீங்களா ராஜா do you know the partial fraction in 11th standard say yes or no you know no sir okay fine ma so partial fractionங்கிறது ஒண்ணு இல்லம்மா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் ஸோ இங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இது கொடுத்துருப்பாங்க சரிங்களாம்மா முதல்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம செம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும் அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை தமிழில் சொல்கிற அந்த பகுதி பின்னமாக்கு அப்படிங்கிற பகுதியை வந்து பின்னமாக மாற்றுறது சரிங்களா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் இது இன்னும் நம்ம விளங்கிக்கணும் ஸோ எப்படி நம்ம வந்து இதை பிரிக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த செம்ம நம்மளால சால்வ் பண்ண முடியும்
முதல்ல எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு தெரியணும். சரிங்களா? ஸோ பிரிக்கணும் நமக்கு தெரியணும். ஸோ அப்படின்னா நம்ம செம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இந்த இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சம்முக்கு மட்டும் நம்ம 2-3 மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நான் பின்னால் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன். சரிங்களாமா? படிக்க போறது பார்ஷியல் ஃபிராக்ஷன். கவனிச்சே வாங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன். சரிங்களாமா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா முதல்ல புரியதுக்காண்டி ஒரு சின்ன நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேம்மா. ஒரு நம்பர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5/10 ஒரு நம்பர் போட்டுக்கிட்டோமா. 5/10. சரிங்களா? இது எப்படி சார் நம்ம பிரிக்கிறது? பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் சும்மா இப்போ நம்ம இந்த டேம் என்ன பண்ண ரெண்டா பிரிக்கணும். அப்ப எப்படி பிரிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பரை 4/10 பிளஸ் ஒரு 1/10 நம்ம ஈஸியா பிரிக்க முடியும். இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெண்டு பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறது பேர் தான் நமக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டேர்ம்ஸ் ஆர் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கம்மா, அல்லது 4 டேர்ம்ஸ் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2 டேர்ம் கொடுத்துருக்கலாம், 3 டேர்ம் இருக்கலாம், 4 டேர்ம் இருக்கும். அந்த 4 டேர்ம் எப்படி இருக்குன்னா ஒரு லீனியரா இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ கொடுக்குறாங்க, அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ கொடுப்பாங்க, அல்லது எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஃபார்மெட்ல ஒவ்வொரு ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃபிராக்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து என்ன பண்ணீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சாதான் அந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை சால்வ் பண்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி நம்ம வந்து முதல்ல அதை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மட்டும் போதும், மற்றதெல்லாம் ஈஸி தாமா. சரிங்களா? பார்க்கலாமா? சம் பார்க்கலாமா? ஸோ முதல்ல வந்து பிரிக்கிற மெத்தடை முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு புரியலைன்னா உடனே நிப்பாட்டி நீங்க கேளுங்க. சரிங்களாப்பா? ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் எழுதினேன். ஸோ பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது மேல வந்து நமக்கு வந்து என்னது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக், எனிதிங் எப்படின்னா எழுதிட்டு போடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஹோல் திங் டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு ஒரு எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்குது. சரி, 2 டேர்ம் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இது என்ன பண்ணணும்னா வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நல்ல கவனிங்க. ஈக்குவல் டு ஸோ இங்க டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் 2 டேர்ம் இருந்தா நீங்க 2 டிவைட் போட்டுங்க. ஸோ நடுவில் பிளஸ் போட்டுங்க. ஸோ மைனஸ் போட வேணா பிளஸ் போட்டுங்க. டிவைடட் பை இங்க 2 டேர்ம் இருக்குதா? அப்ப இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஏ, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் பிமா. ஓகேங்களாமா? ஸோ 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஒரு பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுக்கணும். ஸோ இங்க நீங்க பிளஸ் போடுறீங்கல்ல, ஸோ இங்க மைனஸ் போடாலும் பிரச்சனை வராது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸோ இதுக்கு முன்னால மைனஸ் சைன் வருதுன்னு வச்சுங்களா, ஆட்டோமேட்டிக்கா மைனஸா போயிடும். இன் கேஸ் ஆஃப் இதுக்கு முன்னால பிளஸ் வருதுன்னு வச்சுங்களா, இது மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்பவுமே நீங்க பிளஸ் போட்டு தான் வச்சுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்போ நான் நியூமரேட்டரை ஃபில் பண்ணணும். நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும் நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த எக்ஸ் இருக்குது இல்லம்மா, இந்த எக்ஸ் உடைய பவரை பாருங்க. எக்ஸ் உடைய பவர் இங்க என்ன இருக்குது? 1. அப்ப எக்ஸ் உடைய பவர் 1 இருந்துச்சுன்னா இங்க ஒரே ஒரு டேம் மட்டும்தான் மேல வரும். அந்த டேம் என்னவா இருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட் டேமா இருப்பாங்க. நான் என்ன பண்ண ஏன்னு போட்டுக்கலாம். ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேம். சரிங்களா? இப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனி. இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன இருக்குது? எக்ஸ் உடைய பவர் இங்க 1 தான் இருக்குது. அப்ப எக்ஸ் உடைய பவர் 1 இருந்துச்சுன்னா இங்க மேல ஒரே ஒரு டேம் தான் வரும். அல்லது இங்க ஏ போட்டாச்சு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஏ போடக்கூடாது. ஸோ இங்க A1 கொடுத்துக்கலாம், அங்க A2 கொடுத்துக்கலாம். சரி, அப்ப நம்ம எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணதுக்காக நீங்க ஏ போட்டதுனால என்ன நான் பின்னு போட்டுக்கிறேன். இதான் நமக்கு தேவையான இதனுடைய பார்ஷியல் ஃபிராக்ஷன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்கம்மா. ஸோ எப்படி நம்ம முதல்ல பிரிக்கணும், அப்படி பிரிச்சிங்கன்னா போதும், ஈஸியா நம்ம இன்டெகிரேட் பண்ணி போயிடலாமா. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இது டைப் 1 வச்சுக்கோங்க. டைப் 1 இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்க. ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. எஸ், ஓகேமா. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டைப் பார்க்க போறோமா. செகண்ட் டைப் பாருங்க. ஸோ மேல அதே மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்குது. டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. நல்லா கவனிங்க. எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மேல போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஆனா இங்க கவனிங்க, நல்லா பாருங்க. இங்க ஹோல் பவர் 1 இருக்குது, இங்க ஹோல் பவர் 1 இருக்கு. அப்ப இதை ஒரு வாட்டி நீங்க எழுதினா மட்டும் போதும். பாருங்க, ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன்.
ஆனா இங்க என்ன இருக்குது, ஹோல் பவர் 2 இருக்குது. அப்போ ஹோல் பவர் 2னா இந்த டேர்மை 2 டைம் நீங்க எழுதணும். அப்ப ஈக்குவல் டு டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. சரிங்களா? இப்போ எழுதி முடிச்சுட்டு பவரை வந்து ஒவ்வொன்றா, பவர் மேக்ஸிமம் 2 தான் இருக்குது. அப்போ 2 வரைக்கும் கொண்டு போய், அப்போ இங்க பவர் 1 இங்க பவர் 2. சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்க எக்ஸ் பிளஸ் ஏ தான் ஹோல் பவர் 2னா 2 இருக்கிறதுனால இதை 2 டைம் எழுதிட்டு பவர் 1 பவர் 2 முடிஞ்சிச்சு இதோட. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நான் நியூமரேட்டரை ஃபில் பண்ண போறேன். மேலே இந்த டேமை ஃபில் பண்ண போறேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேம் நான் ஏன்னு போட்டுக்கலாம். இங்கே எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேம் என்ன பண்ணலாம், நீங்க வந்து பின்னு போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? ஓகேப்பா. இப்போ நம்ம நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபார்ஷனல் ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் செம்ம பண்ண முடியும். சரிங்களாமா? அடுத்து டைப் 3 பார்க்க போறோம்மா. டைப் 3. சரிங்களாமா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு பாலினாம் எழுதிக்கிறேன். ஸோ ஒரு பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஹோல் திங் டிவைட் பை இது வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏன்னு எழுதிட்டேமா. ஓகே, புரியுதுக்காண்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏன்னு எழுதிக்கிட்டேன். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இங்க ஸ்கொயர் வந்தா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது பார்த்த நம்ம புக்குள்ள போகலாம். ஸோ ஈக்குவல் டு ஸோ ஆக்சுவலாக அங்கே 2 டேம் இருக்கணும். என்ன பண்றேன், இன்னொரு டேம் எழுதிக்கிறேன். ஒரு எக்ஸ் பிளஸ் பின்னு எழுதிக்கிறேமா. அப்படின்னா 2 பிரிக்கணும். ஒரு டேம் இருந்தா ஆக்சுவலாக இது கரெக்டாக ஃபிராக்ஷனாக தான் இருக்குது. ரெண்டு தான் பிரிக்கணும். 2 டேம் எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போ இங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டேம் இருக்குது, இது ஒரு டேமு, இது ஒரு டேமு. ஸோ இதனுடைய ஹோல் பவர் 1, இதனுடைய ஹோல் பவர் 1. அப்போ நம்ம ஒரு வாட்டி எழுதினா போதும். ஸோ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ பிளஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் பி. ஓகேங்களா? ஹோல் பவர் 1னால ஹோல் பவர் 1 ஹோல் பவர் 1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நியூமரேட்டர் ஃபில் பண்ண போறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோடைய பவர் 2 இருக்குது. அப்ப எக்ஸோடைய பவர் 2 இருந்துச்சுன்னா மேல வந்து நமக்கு 2 டேம் வரும். 2 டேம். அப்ப இந்த 2 டேம் வருது ரெண்டுமே எப்படி வருது, இது ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். அப்ப இங்க வந்து எக்ஸ் வச்சு ஒரு டேம் வரும், கான்ஸ்டன்ட் டேம் வரும். அப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் பிளஸ் பி பாருங்க. சோ இது வந்து எக்ஸ் வச்சு ஒரு டேம், இது ஒரு தனி டேம், இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேம், எக்ஸ் இல்லாத டேம். அப்ப இங்க பவர் 2 இருக்கிறதுனால இங்க நமக்கு 2 டேம் வரும். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா பவர் வந்து 1 இருக்கிறதுனால இங்க ஒரே ஒரு டேம் மட்டும் வரும். சோ ஏ பி யூஸ் பண்ணதுனால இங்க சி மட்டும் போடணும். சரிங்களா? சோ ப்ரையர் சொல்றாங்க, கொஞ்சம் 3 மினிட்ஸ் கழிச்சு நடத்துறேன். சரிங்களாமா? ஓகேவாமா? ஓகேப்பா.
ஓகேமா அரவிந்த் வாய்ஸ் கேக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதாம்மா? ஓகேப்பா. ஸோ அப்போ இந்த 3 இது புரிஞ்சிச்சாப்பா ராஜா? இந்த 3 இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த 3 மெத்தட் புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? ஸோ மறுபடியும் இன்னொரு 4 மெத்தட் போடுறேன். ஓகேப்பா. இப்போ 4 மெத்தட் போடுறேன் பார்த்துட்டே வாங்க. ஸோ 4 மெத்தட் ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ 4 டைப். ஸோ இன்னும் 4 டைப்புங்க வேற மாதிரி இருக்கும். ஸோ 3 டைப் நல்லா தெரிஞ்சாலே போதும். ஸோ 4 டைப் கம்பைன் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் போடுறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா 4th டைப். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பாலினாமியல், ஸோ பி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, ஹோல் திங் டிவைட் பை, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பிளஸ் ஏ போட்டுக்கிட்டோமா, எக்ஸ் பிளஸ் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு பிஎக்ஸ் பிளஸ் ஒரு சின்னு போட்டுக்கிட்டோமா, சரிங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே 2 டேம் இருக்குன்னா 2 டேம் எழுதணும். சேம். ஏன் சார் 2 டேம் வந்து 2 டேம் நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஹோல் பவர் 1, இங்கேயும் ஹோல் பவர் 1. அப்போ நான் ஒரு வாட்டி எழுதினாலே போதும். ஸோ டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் பவர் 1 பிளஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு பிஎக்ஸ் பிளஸ் ஒரு சி த ஹோல் பவர் 1. ஓகேமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், நான் வந்து நியூமரேட்டர் மேலே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேம் நான் இந்த இடத்துல போட்டுக்கலாம், இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் டேம். இங்கே எக்ஸோடைய பவர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும் போதும். பவர் 2 இருந்தால் மேலே 2 டேம் வரும். அப்போ நமக்கு இங்கே ஏ யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதனால இங்கே வேற லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், பிஎக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுக்கலாம், அல்லது சார் சிஎக்ஸ் பிளஸ் பி, உங்களுக்கு எப்படி தோதுவா இருக்கும் நீங்க அப்படி போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். நீங்க இதை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, இதை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, உங்க விருப்பப்படி என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கம்மா ராஜா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஓகேப்பா. ஸோ இப்போ நான் இன்னொரு ஒரே ஒரு மெத்தட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ 5வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைப்புங்கிறது நான் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறேன், சரியாப்பா? எல்லா இதையும் கம்பைன் பண்ண பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க. இந்த 3 டைப்பையும் கம்பைன் பண்ணி, ஸோ மேலே வந்து ஒரு பி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ ஹோல் திங் டிவைட் பை ஒரு எக்ஸ் பிளஸ் ஏமா, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு பி, சரிங்களாம்மா? இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் சி த ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிட்டேன், ஹோல் பவர் 3. அப்போ இங்கே டோட்டலாக எத்தனை டேம் வரும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எத்தனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரிக்கலாம் நீங்களா சொல்லுங்க பார்ப்போம் அரவிந்த். ஸோ டோட்டலாக எத்தனை டேமா பிரியும் யோசிச்சு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு டேமா பிரிக்கலாமா, 2 டேமா பிரியுமா, 3 டேமா பிரியுமா, 4 டேமா பிரியுமா, 5 டேமா பிரியுமா, இல்லை 5க்கு மேலே போகுமா? யோசிக்க முடியுதா சொல்லுங்க பார்ப்போம். இது டோட்டலாக எத்தனை பார்ஷியல் ஃப்ராக்ஷனா பிரிக்கலாம்? எனி ஐடியா? ரொம்ப சிம்பிள், வெரி குட். 5 டேமா பிரிக்கலாமா, வெரி குட்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, பவர் வந்து 1 இருக்குது. ஸோ பவர் வந்து 1 இருக்குன்னா டோட்டலாக 2 இது இருக்குது. ஸோ இங்கேயும் ஹோல் பவர் 1, இங்கேயும் ஹோல் பவர் 1, அப்போ 2 டேமா பிரிச்சிருக்கோம். அப்போ இங்கே ஹோல் பவர் 1, இங்கே ஹோல் பவர் 1, இந்த ஹோல் பவர் 3, டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டினா 5 டேமா பிரிக்கணும். ஸோ அப்போ டிவைட் பை ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஒரு 4 ப்ளஸ் ஒரு 5 டேமா பிரிச்சாச்சு. இப்போ இங்கே எழுத போகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ இந்த ஹோல் பவர் 1, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இந்த ஹோல் பவர் 1, ஸோ எக்ஸ் ப்ளஸ் சி, எக்ஸ் ப்ளஸ் சி, எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இங்கே பவர் 3 வரைக்கும் வரணும். ஸோ ஹோல் பவர் 1, ஹோல் பவர் 2, ஹோல் பவர் 3, சரிங்களா? என்ன பண்ண, நியூமரேட்டர் ஃபில் பண்ணலாமா? ஸோ இப்போ இங்கே ஹோல் எக்ஸோடைய பவர் 1னா ஏ ஒரு சிங்கிள் டேம், எக்ஸோடைய பவர் 2னா 2 டேம் வரும். ஸோ பிஎக்ஸ் பிளஸ் ஒரு சி, எக்ஸோடைய பவர் 1, ஸோ ஏபிசி யூஸ் பண்ணா டி, இங்கே எக்ஸோடைய பவர் 1, இங்கே இ போட்டுக்குங்க, இங்கே எக்ஸோடைய பவர் 1, இங்கே எஃப் போட்டுக்குங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இது மட்டும் போதாது, நம்ம இதை பிரித்த பிறகுதான் என்ன பண்ண, நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது நமக்கு ஏ பி சி டி இ எஃப், ஸோ இந்த எல்லா டேமையும் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நோட்ஸ் எடுத்துட்டீங்களாமா? இது மேலே எப்படி பிரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குதாப்பா? ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சாமா? எப்படி பிரிக்கிறங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பிரிக்க தெரியுதா உங்களுக்கு செம்ம? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ள போயிடலாமாம்மா? சம்முக்குள்ள போகலாமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமாப்பா?
ஓகேப்பா. இப்போ நம்ம செம்ம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்காங்களா அதையும் நம்ம மறுபடியும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான் பாருங்க மனோஜா. ஸோ இப்போ இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, எக்ஸ் மைனஸ் பி இருக்குது. ஸோ இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேமாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் பி, ஒரு டேம்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸோடைய பவர் 1, எக்ஸோடைய பவர் 1னால ஸோ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேம், ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேம். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்க, நமக்கு வந்து இந்த பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் இது ஒரு பாலினாமியல் தான். இதை பற்றி நீங்கள் உரி பண்ண தேவையில்லை. நம்ம வெறுமனே என்ன பண்ணுறோம், பி ஆஃப் எக்ஸ்னு அந்த இதை போட்டுருவேன். சரிங்களா? ஸோ மற்ற நீங்கள் உரி பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்க 3 டேம் இருக்குது, 1 2 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன பண்ண கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஸோ மற்ற நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது 2 வாட்டி எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் 2 வாட்டி எழுதினா போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால ஏ, இங்கேயும் எக்ஸோடைய பவர் 1 இருக்குன்னா நீங்கள் வந்து பி மட்டும் போட்டாலே போதும், அது தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே பாருங்க மேலே ஒரு பாலினாமியல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் பி. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஸ்கொயருக்கு தான் 2 டைம்ஸ் எழுதுவாங்க பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் எழுதியாச்சு. ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் பி ஒரு வாட்டி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் பி. அப்போ இங்கே நமக்கு என்ன எக்ஸோடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேம், இங்கே எக்ஸோடைய பவர் 1 இருக்கனால ஒரு டேம், இங்கே எக்ஸோடைய பவர் 1 இருக்கனால ஒரு டேம் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு பாலினாமியல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது 2 டேம் தான் இருக்குது. ஸோ இங்கே ஹோல் பவர் 1 ஸோ எப்படி இதை வந்து 2 டேமா பிரிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம். ஆனால் அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே என்ன ஒரு ஆக்சுவலாக அங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் வரும், இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஸோ புக்கில் வந்து 2-3 இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ இங்கே பவர் 1 இருக்கிறதுனால இங்கே ஏ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பவர் வந்து 2 இருக்கிறதுனால ஸோ நமக்கு என்ன பண்ணணும், பிஎக்ஸ் பிளஸ் சி 2 டேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது, இங்கே பவர் 1, இங்கே பவர் 1. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால ஸோ 2 டேம் என்ன பண்ணியாச்சு நம்ம வந்து பிரிச்சாச்சு. ஸோ 2 டேமா பிரிச்ச பிறகு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ நமக்கு 2 டேம் ஏஎக்ஸ் பிளஸ் பி யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ இங்கே இப்போ நமக்கு ஏபி யூஸ் பண்ணதுனால சிஎக்ஸ் பிளஸ் டி அல்லது டி பிளஸ் சிஎக்ஸ் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிங்க தாராளமாக எழுதிக்கலாம். ஓகேங்களாம்மா? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா பராஜா? புரிஞ்சுது இல்லம்மா? ஓகேப்பா. ஸோ நம்ம இன்னொரு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போதும், மற்ற சமயம் நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். சரியாப்பா? இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இன்னைக்கு என்னமோ டவுட் இருக்குதா பராஜா உங்களுக்கு? இன்னைக்கு நடத்தின சம்ஸ்ல நம்ம டவுட் இருக்குதாப்பா? அதே மாதிரி இன்னைக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது வெறுமனையா வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்னும் நம்ம சம்முக்குள்ள போகல. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இந்த 5 மெத்தட் நோட் பண்ணி வச்சிட்டீங்களாமா? ஸோ இன்னும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் 6வது மெத்தட் இல்லை. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இந்த டிகிரி பார்க்குற மாதிரி ஒரு சம் வரும். ஸோ அதை நான் பின்னால் என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த சம் வச்சு நான் நடத்திடுறேன். ஓகேலாமா? ஸோ இது உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் நல்லா பிரிக்க தெரிஞ்சுதாமா? உங்களுக்கு நல்லா செப்பரேட்டாக பிரிக்க தெரியுதாப்பா? ஓகேப்பா, ஓகே. ஸோ ஃபைன். ஸோ நமக்கு அந்த 2 எக்ஸசைஸும் டவுட் இருக்குதா? இது வரைக்கும் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குதா பராஜ்? 2 எக்ஸசைஸும் நம்ம இதுக்கு 2 எக்ஸசைஸ் டீச் பண்ணியிருப்போம். அதில் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக முடிச்சிருப்பீங்க. நான் வந்து நடத்தின சம் வச்சு. ஓகேப்பா, பிரச்சனை கிடையாது. அப்போ நான் அனுப்பின சம்மில் வந்து நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் சொன்னீங்கல்ல, அதை வந்து கிளியராக புரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லைப்பா? ஓகேப்பா, ஓகே ஃபைன். ஓகே மேம். அப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு இன்ஷால்லா கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ப்ராப்பராக அதை முடிச்சு கொடுத்தேன். சரியாப்பா? என்னாச்சுப்பா? எல்லா கொஸ்டின் சென்ட் பண்ணி இருக்கீங்க, என்ன எனி ப்ராப்ளம்? நீங்கள் வந்து ஆர்டர் மாற்றி சென்ட் பண்ணிட்டீங்களா? நான் செம்ம சென்ட் பண்ணணுமாமா உங்களுக்கு? எலும்பு சம் கேட்குறீங்களா எங்கிட்டேருந்து? 5 sums. ஓகேப்பா, ஓகே. சென்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான் வந்து கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களாம்மா? நீங்கள் சென்ட் பண்ணுங்க, நான் வந்து ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து அகெயின் செய்யுங்க, செஞ்சுட்டு நீங்கள் அனுப்புங்க. நான் அதில் மிஸ்டேக் செஞ்சுன்னா தாராளமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சுக்கலாமா ராஜா? முடிச்சுக்கலாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.
பாப்போம்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்ப்பா.